வணக்கம் மக்களே, நான் சுஜா. இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு நல்லா சிப்ஸுக்கு சீவுற மாதிரி சீவி எடுத்துக்கங்க. சீவி எடுத்ததை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா முக்கி அலசிட்டு திரும்ப ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கங்க. அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பரட்டி ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளியோதரை, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து சீவி பண்ணுறேன். ஏற்கனவே 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம். உப்பு போட்டு மஞ்சள் போட்டிருக்கோம்ல, அதை எடுத்து இந்த கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாவே போதுங்க. உருளைக்கிழங்கு, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், மஞ்சள் தூள், 4 பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதாங்க தேவைப்படும். ஆனால் சுவை சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ செஞ்சாலும் காலி பண்ணிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டை இதில் போட்டு நல்லா கிளறி கொடுப்போம். பார்த்து தீஞ்சிராமல் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூளை தூவி அதையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிடுவோம். கொஞ்சம் ஸ்லோ தீயில் கூட வச்சுட்டு வேக விடுவோம். கொஞ்சம் நேரம் கழித்து தட்டை எடுத்து பார்ப்போம். அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்து செக் பண்ணிப்போம். அப்படி அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாருங்க 1 2 அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். அப்படி இருக்கிற தேவைப்படுறவங்களுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அந்த இடத்துல இப்படி கரண்டியால் எடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா நான் தண்ணி தான் விடுறேங்க. 1 ஸ்பூன் தண்ணி எடுத்து எங்கெல்லாம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல விட்டு நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா அடி பிடிக்காமல் வரும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் இது வெந்துருங்க. நல்லா கிளறி கொடுங்க. சீக்கிரமாகவே வெந்துருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்தா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.